Hi, I'm Dr. Roshan Kumar and consultant intervention pulmonologist from VS Hospital. What is pneumonia and how does it affect the body? ஓகே ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது நிமோனியானா என்னது. ஓகே, வாட் இஸ் நிமோனியா அப்படி நம்ம பார்ப்போம்னா, நிமோனியா இஸ் அ லங் இன்ஃபெக்ஷன். அது மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா லங்கோட ஒரு கிரேப்ஸ் சொல்லுவோம். அந்த கிரேப்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் நிமோனியா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் நம்ம. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ்குள்ளே ஒரு ஃப்ளூயிடோ இல்லை பஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அதனால உருவாக்க விஷயம் தான் ஒரு நிமோனியா இன்ஃபெக்ஷன். அதுதான் நிமோனியா. மெயினாக இந்த நிமோனியா நம்ம பார்த்தோன்னா மேஜராக அஃபெக்ட் ஆகிறது லங்ஸ் தான். அது நம்ம சரியான கவனிக்கலன்னா அது வந்து காம்ப்ளிகேஷனுக்கும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Why is pneumonia considered the single biggest infectious killer of adults and children? ஓகே, ஸோ இப்போது இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா வை இட் இஸ் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் கில்லர் அப்படின்னா, ஏன் நிமோனியானால ஒரு காரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இதில் வந்துட்டு வி சி தட் நிமோனியா அஃபெக்ட்ஸ் 2 எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் ஏஜ். அப்படி பார்த்தோன்னா ஒன்று சைல்டு லெஸ் தென் 5 years ஆஃப் ஏஜ், இல்லைனா எக்ஸ்ட்ரீம் பார்த்தோன்னா எல்டர்லி பாப்புலேஷன். ஸோ இந்த ரெண்டு பாப்புலேஷன் தான் எப்போவுமே மோஸ்ட் காமனாக இம்பேக்ட் அதிகமாக ஆகுறது இந்த நிமோனியா இன்ஃபெக்ஷன்னால. சரியா, இது ஏன் அப்படி வர்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட் இருக்காங்க. அப்படின்னா பெரியவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட், அவங்க சொந்த எதிர்ப்பு சக்தி இல்லை இம்யூன் வந்துட்டு வீக்காக இருக்கும். அப்படியே குழந்தைக்கும் பார்த்தோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப் இம்யூன் சிஸ்டம். ஒன்று அது வளரக்கூடிய குழந்தை இருக்கனால அவங்க இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து டெவலப் ஆயிருக்காது. ஸோ அங்கேயே வந்துட்டு அது ப்ரோன் டு டெவலப் இன்ஃபெக்ஷன். அந்த ரெசிஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு வந்துட்டு இந்த நிமோனியா இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஒரு ஆஸ் எ இந்தியா ஆஸ் எ குளோபலில் பார்த்தாலும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி கணக்கு எடுத்தும் பார்த்தாலும் அரௌண்ட் 20% ஆஃப் டெத் அமௌங் சைல்ட்ஸ் அப்படி பார்த்தா ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் நிமோனியா. How have the COVID-19 pandemic, climate change, and conflicts contributed to the recent increase in pneumonia cases? Okay, so what we look at COVID-19, okay, we all know அந்த COVID-19லேயே வந்துட்டு COVID-19 pneumonia was fatal. ஓகே, அதுதான் ஒரு COVID-19ல நம்ம மைல்டு மாடரேட் சிவியர் ஃபார்மில் பார்க்கும்போது அந்த சிவியர் ஃபார்மில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து கோவிட் நிமோனியா இருக்கும். ஸோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போவாங்க. ஸோ இது COVID-19 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோ பார்த்தீங்கன்னா நிமோனியோட கண்டிஷன் வந்துட்டு இந்த அளவுக்கு வர்சன் ஆயிருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு மோசமாக ஆறுறது வாய்ப்பு இருக்குது ஒரு நிமோனியா இருக்க இன்ஃபெக்ஷனுக்கு. இப்போ இந்த கான்ஃப்ளிக்ஸ் அப்படி அதர் ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இல்லை அதர் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபெசிஸ் குளோபல் வார்மிங், there's an increased rise of air pollution. ஸோ ஒரு பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து இருக்கிறதுனால, இல்லை பேரண்டல் ஸ்மோக்கிங், நம்ம சுற்றி இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ் ஸ்மோக் பண்ணுறதுனால அதுக்கு உண்டான பாதிப்பு நமக்கு வர்றது அது எங்கே ரீச். ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். டீஃபாரஸ்டேஷன், மரத்தை வெட்டுறதுக்கு. ஓகே, இது எல்லாமே ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம இந்த நிமோனியா இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். What are the key symptoms of pneumonia that people should be aware of? ஓகே, ஸோ கீ சிம்டம்ஸ் நம்ம அப்படி பார்த்தோன்னா முதல்ல நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ஒரு இருமல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த சிம்டம்ஸ் யூஸ்வலாக வந்துட்டு ஒரு அக்யூட் ஃபேஸ் தான் சொல்லணும். அப்படின்னா ஒரு 5 to 7 days ஆஃப் டியூரேஷனில் இருக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே. அதில் மோஸ்ட் காமன் அப்படி பார்த்தோன்னா காஃப். ஓகே, தொடர்ந்து ஒரு இருமல் இருக்கும். சளியோட கலந்துருக்கலாம், இல்லை சளி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதர் கேன் பி ட்ரை காஃப் ஆர் அ ப்ரொடக்டிவ் காஃப் வித் ஃபீவர். அப்புறம் மூச்சு வாங்குற தன்மை இருக்கும். சில பேருக்கு நஞ்சு வலி இருக்க வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு இருமும் போது சளியில் ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் மேஜர் சிம்டம்ஸ் ஆஃப் நிமோனியா. Why are children and the elderly more vulnerable to pneumonia? ஃபைன், இதில் வந்துட்டு பார்த்தோன்னா 2 extremities ஆஃப் ஏஜ் குரூப்ஸ் ஆர் மோர் அஃபெக்டட் ஆஃப் நிமோனியா. ஒன் இஸ் அ கிட், children are less than 5 years of age, and other is an elderly population. These 2 groups are more affected and the death rate, அந்த டெத்தோட அணுக்கள் வந்துட்டு இந்த 2 குரூப்பில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம காரணங்கள் அப்படி பார்த்தோன்னா முதல் எல்டர்லி பாப்புலேஷனோட காரணங்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மல்டிபிள் கோமார்பிடிக் கண்டிஷன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரானிக்காக வந்துட்டு ஒரு ஹார்ட் டிசீஸோ, இல்லை ஒரு லங் டிசீஸோ, இல்லை ஒரு அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸோ, இந்த மாதிரி ஒரு மெனி கோமார்பிடிக் கண்டிஷன் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் தாக்குதல் இப்போவுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ரெண்டாவது அவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மோக்கிங் இருந்திருக்கலாம்.
ஓகே. இது அப்புறமா இது சுற்றி என்வாயர்மெண்டல் பாப்புலேஷன் இருக்க இடத்த சுற்றி, இல்லைன்னா தொடர்ந்து ஒரு எக்ஸ்போஷர்ஸ், நம்ம ஒரு க்ரானிக் எக்ஸ்போஷர், அந்த எக்ஸ்போஷர் பார்த்தோம்னா அந்த லங்கு தன்மை இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு அந்த எக்ஸ்போஷர் தொடர்ந்து இருக்கும் போது இவங்க எல்லாமே ப்ரோன் டு டெவலப் நிமோனியா. அதே நிமோனியா வந்துட்டு அதை கேன் கோ ஃபார் அ ஃபேட்டல் இன்ஃபெக்ஷன். இந்த குழந்தை அப்படி பார்க்கும்போது லெஸ் தென் அண்டர் ஏஜ் ஆஃப் 5. ஓகே. இவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு தாக்கல் ஏற்பட்டது அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த இம்யூன் சிஸ்டம் நம்ம சொல்ல உடம்புல அது வந்து திஸ் இஸ் அண்டர் டெவலப் அப்படின்னா டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க அவங்க. சரியா? அது ஒரு காரணம் சொல்லலாம். ரெண்டாவது மேல் நியூட்ரிஷன். மூணாவது அப்படி பார்த்தோம்னா வேக்சினேஷன். நம்ம வந்துட்டு ஒரு வேக்சினேஷன் ஸ்கெடியூல் இருக்குது, அது அவங்களுக்கு டைமுக்கு அவங்களுக்கு எடுக்காமல் இருக்கான்னா இந்த மாதிரி ஒரு காமன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு சரியாக ட்ரீட்மெண்ட் they are not able to get it, then it can worsen the disease. How do factors like declining vaccination rates, malnutrition, and use of polluting fuels increase the risk of pneumonia in children? Okay, so என்னென்ன factors, what are the factors play a major role in children? So we know that in a malnourished children, okay, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு உணவு வந்துட்டு அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இல்லைன்னா தே ஆர் ஏபிள் டு ஈஸிலி டெவலப் நிமோனியா. செகண்ட் காஸ் நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் ஸ்கெடியூல் வந்துட்டு ப்ராப்பராக அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்காம இருக்கு, அவங்க எடுக்காமல் இருக்காங்கன்னா தே ஆல்சோ ஆர் ப்ரோன் டு டெவலப் திஸ் நிமோனியா இன்ஃபெக்ஷன். மூணாவது நான் சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த பேரண்டல் ஸ்மோக்கிங். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த பேரண்டல் ஸ்மோக்கிங்னால என்ன நடக்கலாம்னா அவங்க தொடர்ந்து வந்துட்டு தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு த tobacco smoking. So the lung usually develops till the age of 8. Okay, when there is a persistent தொடர்ந்து அந்த ஒரு எக்ஸ்போஷர் ஆகுறதுனால அவங்களுக்கு அந்த லங்கோட டேமேஜ் நடக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த பர்டிகுலர்லி இந்த எங்கர் ஏஜ் சில்ட்ரன்ஸுக்கு. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க்காக இருக்காங்க இந்த மாதிரி நிமோனியா இன்ஃபெக்ஷன் டெவலப் பண்ணுறதுக்கு. Can you explain the link between air pollution, smoking, and pneumonia in older adults? ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு லிங்கேஜ் பார்க்குறோம். என்னென்னா அப்படி பார்த்தோன்னா ஸ்மோக்கிங் ஒரு காசும் ஏர் பொல்யூஷன் ஒரு காசும், இது ரெண்டுமே வந்துட்டு இப்படி வந்துட்டு ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் த எல்டர்லி பாப்புலேஷன். முதல்ல நம்ம ஸ்மோக்கிங் அப்படி பார்க்கும்போது ஸ்மோக்கிங்னால உண்டாக்க பாதிப்பு வந்துட்டு நிறைய ஆர்கன்ஸும் இன்வால்வ் ஆகுது. லங்கும் சரி, ஹார்ட்டும் சரி, மற்ற ஆர்கன்ஸும் இன்வால்வ் ஆகுது. லங்கு பொறுத்தவரை என்ன ஆகுதுன்னா when they are continuously exposures to the smoking elements, we know smoking la vandru or 4000 vigama toxic chemicals irukku. So when the exposed to chronic smoking dinna oda நம்ம லங்கோட ஏர்வேஸ் சீலியான்னு சொல்லுவோம், ஒரு ஏர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் போய் அது உட்காந்து டேமேஜ் ஆகுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா அது அந்த சீலோட தன்மை என்னென்னா ஒரு சளி சேரதும் இல்லை ஒரு ஃபாரின் பாடி மாதிரி ஏதாவது நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது அதை வந்து நம்ம உடம்புலேருந்து அந்த லங்லேருந்து வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அதோட ஃபங்க்ஷன் டிக்ளைன் ஆகுது. ஸோ அப்போ டிக்ளைன் ஆகும்போது என்ன ஆகும்னா எதிர்ப்பு சக்தி லங்குக்குள்ளே குறையுது. ஸோ நம்ம பார்த்தோன்னா இதை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன், அந்த தாக்குதல் வந்துட்டு இந்த மாதிரி எல்டர்லி பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கும். ஏர் பொல்யூஷன் நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ நமக்கு தெரியும் கரண்ட்டாக என்ன சினாரியோ நம்ம கேபிட்டல் ஆஃப் இந்தியாவில் நடக்குது. வி ஆல் வேர் அவர் வாட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் a severe air polluted, how people are suffering from the respiratory problem. So இது வந்துட்டு we are looking at this air pollution where many people are prone to develop lung infection. And elderly ஏன் அப்படி அவங்களும் ஒன்றும் ப்ரோனாக இருக்குன்னா பிகாஸ் the same immune balance gets weakened. ஸோ அவங்களும் வந்துட்டு இல்லை ஏதோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் தாக்குதல் ஈஸியாக அவங்களுக்குள்ள என்டர் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களும் இந்த நிமோனியா இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. What are the most effective ways to prevent pneumonia? ஸோ இப்போது நம்ம நிமோனியா தாக்குதல் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதுக்கு ப்ரிவென்டிவ் தெரப்பியும் நமக்கு தெரியணும் அவசியம் இருக்குது. நம்ம இப்படி அது ஒரு நிமோனியா யாருக்கு அது இருக்குது அப்படி இருக்குன்னா முதல்ல வந்துட்டு இப்படி அதை தடுக்கனோட முதல்ல அதை ஒரு அவேர்னஸ், அப்படி நிமோனியானா என்ன, அதோட சயின்ஸ்னா என்னது ஒரு அவேர்னஸ் நமக்கு தெரியணும். நிமோனியாவுக்கு என்னென்ன சயின்ஸ் இருக்குது நம்ம அந்த அவேர்னஸ் தெரியணும். அப்புறமா நம்மளும் வந்துட்டு பேசிக்ஸ் என்னென்ன நீட் அப்படி பண்ணோம். நம்ம பண்ணோம்னா மவுத் அண்ட் நோஸ் அண்ட் மவுத் கவர் பண்ணிவிட்டு காஃப் பண்ணோம். சப்போஸ் நமக்கும் ஒரு காஃப் இருக்கும் போது we have to cover our nose and mouth and cough. சரியா? the cough hygiene should be followed and hand hygiene, wash your hand, sanitize your hand or wash your hand regularly. அப்புறம் வீட்டில் யாருக்காவது இல்லை தெரிஞ்சவங்க யாருக்காவது ஃபீவர் அப்படி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிவிட்டு மற்றவங்களும் கொஞ்சம் மாஸ்க் போடுறது நல்லது.
வேக்சினேஷன் எல்டர்லி வேக்சினேஷன் சில வருது. நிமோகோக்கல் வேக்சின், ஃப்ளூ வேக்சின்னு நம்ம சொல்லுவோம். அது we recommend vaccines for elderly people above 60 years of age. அப்புறமா க்ரானிக் லங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வேக்சின்ஸ் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த தாக்குதல் வந்து இந்த அளவுக்கு மோசமாக போகாமல் தடுக்கலாம் நம்ம. அப்புறம் நியூட்ரிஷன் சப்போர்ட், ஒரு வெல் நியூட்ரிஷன் சப்போர்ட் அது ரொம்ப அவசியம். ஒரு நம்ம லங் வந்து ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்த்தோன்னா ஸ்மோக்கிங் செசேஷன். அதுதான் வந்துட்டு இருக்குதே ஒரு கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்மோக்கிங் செசேஷன். அது சுற்றி நம்ம பார்த்தோன்னா ஒரு பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட்டில் ரொம்ப நாள் அதில் ரொம்ப நேரமாக இல்லை ரொம்ப நாள் இருக்குன்னா அது அவாய்ட் பண்ணுறது இன்னும் பெட்டர். How can pneumonia be treated, and what are the challenges in low and middle income countries in this regard? Okay. First, you have to identify the signs of pneumonia. Okay. Once you identify the symptoms of pneumonia, we usually take an X-ray and do a sputum சளி எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இதுதான் ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் மொடாலிட்டி ஒரு நிமோனியா பேஷண்ட்க்கு இன்ஷியலாக நம்ம பண்ணி பார்ப்போம். அதே ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க, இல்லை வந்துட்டு ஒரு அவங்க ஹையர் கேரில் இருக்குன்னா ஒரு சிடி ஸ்கேனும் நாங்கள் வந்துட்டு பேஷண்ட்க்கு எடுப்போம். ஓகே. ஸோ வந்துட்டு நிமோனியா சேலஞ்சஸ் அப்படி பார்ப்போம்னா, நாட் ஆல் நிமோனியா ஒரு ஈஸிலி டயக்னோசபிள். சில நிமோனியா நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நம்ம லோ அண்ட் மிடில் கிளாஸ் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா காஸ்ட் ஃபேக்டர், ஃபைனான்ஷியல் காஸ்ட் ஃபேக்டர் எப்போவுமே நம்ம ட்ரீட் பண்ணும்போது அது ஒரு ஃபேக்டராக நம்ம எடுக்க வேண்டியதாக ஒரு கட்டாயத்தில் இருப்போம் நம்ம சில டைம் எல்லாமே. ஸோ அந்த ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ரெண்டாவது, லிமிட்டட் ஹெல்த் கேர் அக்சஸஸ் not in cities but at least in rural suburban area, or limited healthcare access, antibiotic usage. So இது எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் as a low and middle class income, where we tend to use more of antibiotic for for any kind of lung problem. ஸோ அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வரும்போதும் ஸோ அதுக்கு ஸ்டெப் அப் பண்ணது we have to go and give an hyper or a higher antibiotic. So the cost factors keeps adding with multiple factors. What role can communities play in combating the spread of pneumonia? Okay. So the important point in any pneumonia control is how to combat in the community. இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு COVID-19 நம்ம பார்த்தாச்சு. பிகாஸ் COVID-19 அதுவும் அதோட தாக்குதல் நம்ம பார்த்தோம்னா லங்ஸில் தான் முக்கியமான இருந்துச்சு. ஓகே. ஸோ அங்கேயே வந்துட்டு நிமோனியா எப்படி தாக்குதல் ரொம்ப அதிகமாகுதுன்னா அதுவும் நிமோனியா COVID-19 நிமோனியா ஃபார்ம் ஆகி அது அப்புறம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போகிற நிலைமை தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதுலேயே வந்துட்டு ஆஸ் அ கம்யூனிட்டி வாட் ரோல் வி ஹேவ் டு பிளேஸ். இது வந்துட்டு என்ன பார்த்தோம்னா நம்ம சில்ட்ரன்ஸ் லெஸ் ஆஃப் ஏஜ் 5 அண்ட் அடல்ட். Children's பார்த்தோன்னா we have to make sure that they are properly vaccinated as per the schedule, and to have a good nutrition hygiene food. அதுதான் ரொம்ப முக்கியம். மெயின் திங் பார்த்தோன்னா நம்ம ஓவர் க்ரௌடிங் அவாய்ட் பண்ணோம், பிகாஸ் அது ஈஸிலி ஸ்ப்ரெட், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த நிமோனியா இஸ் an airborne infection. So that can easily spread. So to make sure that we don't stay in a overcrowded population, then in elderly we make sure that they stop smoking cessation. We recommend, advocate them to stop smoking cessation, motivate them to stop smoking cessation. Then important point is that secondhand smoking, even secondhand smoking has a similar effect of what a smokers have. So whoever smokes around you, you can just advise them to not to smoke around you, or to have a smoking cessation. So these are the few little tips that will help us as a community to prevent pneumonia. And the most important thing I believe is a cough hygiene technique. So it is very simple. If anyone coughs or anyone tends to cough, please tell them to cover the nose and mouth with the hands like this and tell them to cough. Okay, this is called a cough hygiene technique. So by this, the spread of infection also will come down. How important is access to oxygen and antibiotics in treating pneumonia, especially for vulnerable populations?
ஸோ வென் யூ லுக் அட் நிமோனியா, நம்ம நிமோனியா பார்க்கும்போது 3 விதமாக பார்த்துக்கலாம். ஒன்று ஒரு ஓபிடி மேனேஜ்மெண்ட், ஓகே. ரெண்டாவது ஒரு வார்டு அட்மிஷன் தேவைப்படுறதுக்கு. மூணாவது வந்து சிவியர் நிமோனியா, ஓகே. ஓபிடி மேனேஜ்மெண்ட்னா ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு ஓபியாக மேனேஜ் பண்ணுவோம், ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் தேவையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்போம். ஒரு வார்டு அட்மிஷன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐவி ஆன்டிபயோட்டிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்போம். ஒரு சிவியர் நிமோனியா அப்படி இப்போ நம்ம சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் தன்மை, த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் வெரி லோ, லெஸ் தேன் 92%. அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ரேட், எப்படி ஹார்ட் ரேட் நம்ம சொல்லுவோம் இது, அதே மாதிரி ஒரு ரெஸ்பிரேட்டரி ரேட் நம்ம சொல்கிறோம். ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்துட்டு ஹையாக இருக்கும் போது, இல்லை பிளட் வேல்யூஸ் வந்துட்டு WBC கவுண்ட்டோட அப்நார்மலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் போது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு டினோட்ஸ் that patient is suffering from a moderate to severe pneumonia. ஸோ இந்த மாதிரி பேஷண்டோட கேர் வந்து யூஸ்வலி பார்த்தோன்னா ப்ராப்ளி ஒரு ஐசியூவோட செட்டப்பில் நம்ம யூஸ்வலி கேர் கொடுப்போம், ஓகே. அவங்களுக்கு ஆக்சிஜன் பிளேஸ் அ மேஜர் ரோல் பிகாஸ் அவங்களுக்கு there will be a deprivement of oxygen. ஸோ ஆக்சிஜனோட ஆக்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் we have to find out what exactly the probability cause of infection. ஏன் அந்த இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கலாம், இது வைரல் இன்ஃபெக்ஷனா, பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, இல்லை ஆஸ்பிரேஷன் நிமோனைட்டிஸா. ஸோ இன்னும் அந்த காஸ்டிவ் ஏஜென்ட் இருக்கோ இல்லை ஆர்கானிசம் இருக்கலாங்களோ அதுக்கேற்ற மாதிரி we have to start off empirical antibiotic. Takeaway message. So my 5 takeaways from all this is, first, make sure that your children's less than 5 years of age are vaccinated accordingly to vaccination schedule. Elderly population who are at risk of developing pneumonia, who has an immunocompromised state, அவங்க இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்குன்னா அவங்களுக்கு I recommend to please take vaccination, importantly pneumococcal vaccine and flu vaccine. Make sure that we are not the kids are not undernourished or malnourished. So good food hygiene, good healthy food is very important. Then overcrowding, okay, overcrowding, poor sanitation also can lead to this pneumonia. So make sure we have a good sanitation and not to have be in a overcrowded place. Okay, this is all my takeaway. Thank you, doctor, for the wonderful Q&A session. Thank you. VS Hospitals. Care. Cure.